ஹாய்ங்க, வாட் ஐ ஈட்டுன்னு டே பார்க்கலாம் வாங்க. காலையில் ஒரு 8:30 மணி போல் வெந்தயம் சாப்பிட்டேன். நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுருவோம். அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே அந்த வெந்தயத்தையும் இன்னும் சாப்பிட வேண்டியதான். வெந்தயம் கசக்காதாக்கா, எப்படிக்கா அப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. கசக்க தாங்க செய்யும், ரொம்பலாம் கசக்காது, லைட்டாக தான் கசக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நல்ல விஷயங்கள் எப்போவுமே நமக்கு கசக்கத்தான் செய்யும், ஆனால் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணி போல் எடுத்துக்கிட்டேங்க. நிறைய வெள்ளை சுண்டல் வேக வச்சது, அப்புறமா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பயிர் வகைகள் சாப்பிடும்போது நல்லா நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குங்க. ஏதாச்சும் ஒரு பயிர் வகைகள் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. மதியம் லஞ்சுக்கு கொஞ்சமாக மட்டை அரிசி சோறு, அப்புறமா மீன் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு. மதியமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, வெண்டைக்காய் போட்டால் நல்லா இருக்குமா மீன் குழம்புல அப்படின்னு சொல்லிட்டு. வெண்டைக்காவை தனியாக வதக்கிட்டு மீன் போடையில் நம்ம வெண்டைக்காய் போடணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கத்திரிக்காய் பொரியல். மட்டை அரிசி சாப்பிட்டா வெயிட்டு குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெயிட்டு உண்மையாகவே குறையத்தாங்க செய்யுது எனக்குமே. ஏன்னா நார்மல் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது மட்டை அரிசியில் அதிக அளவில் நார் சத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இங்கே கூகுள்லேயே செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நைட்டுக்கு உளுந்தங்கஞ்சி தான் ரெடி பண்ணேன். உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கருப்பு உளுந்தை வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதிலே தேவையான அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டேன்னா அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்து மாவு சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் வேணும், குடிக்கிற மாதிரி, டீ மாதிரி குடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்காக நான் தண்ணி நிறையா வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.